வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி மதுரையிலே சங்கம் வைத்து தமிழ் வைத்த வளர்த்த மதுரையிலே முருக பக்தர்கள் மாநாடானது எந்த ஒரு அமைப்பு சார்பும் இல்லாமல் அனைத்து முருக பக்தர்களும் முருகபெருமான் மீது நம்பிக்கை வைத்துள்ள அனைத்து பக்தர்களும் ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய மிக பெரும் மாநாடானது நடைபெற உள்ளது. பொதுவாக திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி அவர்கள் சனாதனம் என்றால் பிளேக் டெங்குன்னு சொல்லி பேசுறார். அவர் தான் இப்படி பேசுறாருன்னு பார்த்தா அவரோட தந்தை முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு இஸ்லாமிய வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு எனக்கு இந்து கல்யாணாலே பிடிக்காது, புகையெல்லாம் போட்டு ஒரே அருவருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. ஒருவேளை ஸ்டாலின் இருந்துதான் அந்த ஜெனட்டிக்காக உதயநிதிக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தா அவர் தாத்தா, அதாவது ஸ்டாலினோட தந்தை திரு கருணாநிதி அவர்கள் என்னைக்கு ஸ்ரீரங்கநாதரை பீரங்கி வைத்து தகர்த்துகிறேனோ அந்நாள் தான் எனக்கு நன்னாள் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நபர். ஸோ பொதுவாகவே டிஎம்கேவோட ஜீன்ஸ்லேயே இந்த ஹிந்துஸுக்கு எதிரான ஒரு மனநிலை என்று இருந்து கொண்டு வருகிறது. அது ஒரு படி மேலே போய் இந்த முறை குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகனுக்கே சொந்தம் என்று நம்பக்கூடிய தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தை சிக்கதர் மலை என்று மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பாக திமுக இருந்து கொண்டு வருகிறது. அதே போல முருகனோட மலையில போயிட்டு நான் ஆட வெட்டுறேன் மாட வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்துக்களை சீண்டி பார்த்தாங்க. ஆனா 144 தடை உத்தரவு போட்ட போது கூட உயர்நீதிமன்றம் அதை தடை விதித்து அரை மணி நேரத்துல பல ஆயிரம் மக்கள் இந்துக்கள் ஒன்று கூடி அவர்கள் ஒற்றுமையை காட்டியதன் வாயிலாக திமுக கொஞ்சம் பேக் வாங்கி இப்பதான் தேசிய கொடிலாம் கையில் தூக்கி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஏமாற்று வேலைக்கெல்லாம் நம்பி மறுபடியும் ஒரு முறை இந்துக்கள் திமுக ஓட்டு போட தயாராக இல்லை. இது கட்சி சார்பு இல்லாமல் அனைத்து முருக பக்தர்களும் ஒன்றிணைந்து இந்து ஒற்றுமையை காட்டுவதற்கான ஒரு மாநாடாக வருங்கால சங்கதியினர், அதாவது அடுத்த தலைமுறைக்கு விபூதி வைத்து தெருவில் வந்து சுதந்திரமா நடமாடுவதற்காக, கோயில்களுக்கு சுதந்திரமா செல்வதற்காக, அறுபடை வீடுகளும் மேம்படுத்தப்பட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி அந்த கோயில் வரக்கூடிய பல நூறு கோடி ரூபாய் வருமானம் முருக பக்தர்களோட வசதிக்காக செல்வதற்காக, அவர்களோட பாதுகாப்புக்காக செல்வதற்காக மிகப்பெரிய மாநாடான நடைபெற உள்ளது. அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் பாஜகவின் சார்பிலே கூட மாவட்டத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று கடலூரிலே இந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது.